அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா பாவக்காயில் ஒரு துவையல் மாதிரி செய்ய போகிறோம். வரையன்னு சொல்லலாம், துவையல்னு சொல்லலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் வெட்டியிருக்கிறேன், சித்தமிளகாய் 2 எடுத்து வெட்டியிருக்கிறேன், ஒரு தக்காளிக்காய் பழம், தக்காளி பழம், பாவக்காய் கொஞ்சம் பாவக்காய் எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன், கழுவி வெட்டி வச்சுருக்கிறேன். வாங்க செய்வதை பார்ப்போம். எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுவோம், பெருஞ்சீரகம், இப்போ வெங்காயத்தை போடுவோம். செத்த மிளகாயும் போடுவோம். மிளகாயும் கொஞ்சம் வதங்கி வருது, இன்னும் கொஞ்சம் வதங்கி தக்காளி பழத்தை போடுவோம். தக்காளி பழத்தையும் போடுவோம். முக்கால் பழத்துக்கு வந்துட்டு இன்னும் 2 நிமிஷம் போட்டு பாவக்காயும் போடுவோம். வெங்காயம் தக்காளி பழம் போடுறது வேண்டாம், பாவக்காய் கைக்கும் தானே, அதுக்காண்டி தான் அந்த கைப்பு போடுறதுக்கான தக்காளி பழம் போடுறது. வரைக்கு போடக்கூடாது தானே, அப்போ நாங்கள் போடுறது காரணம் இந்த கைப்பு தண்ணி இருக்கிறதுக்காண்டி தான் இதுக்கு போடுறது. அதனால நல்லா வதங்கிட்டு கொஞ்சம் பார்க்கக்கூடிய எங்களுக்கு பாவக்காயும் போடுவோம். இதுக்கு தேவையான உப்பு போடுவோம், ஒரு கரண்டி மஞ்சள் தூள், எங்களை கருமிளகாத்தூள் எதெண்டாலும் போடலாம். மிளகாத்தூள் கருமிளகாத்தூள் போட்டலாம். எல்லாத்தையும் இது போட்டு கிரட்டி விடுவோம். நல்லா இந்த பாவக்காய்ன்ற தண்ணியிலேயே நல்லா ஆவிய விடுவோம். தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை. இந்த பாவக்காய்ன்ற தண்ணியிலேயே நல்லா ஆவியோணும். நல்லா வதங்கி வந்துட்டு பார்த்துருக்கானே நல்லா வதங்கிட்டு தண்ணி இன்னும் ஒன்றுமே விடவில்லை. அப்படியே பொருளோட கொஞ்சம் தேங்காய்ப்பு போடணும். கொஞ்சம் தேங்காய்ப்பு போட்டால் நல்லா இருக்கும். தேங்காய்ப்பு இந்த வாசம் வேற நல்லா இருக்கும். வதங்கி வேற தேங்காய் போட்ட மாதிரியே தெரியாது. தேங்காய்ப்பு போட்ட மாதிரியே தெரியல பாருங்க. என்ன சுத்தப்படுது என்ன இல்லை நல்ல ஒரு டேஸ்ட். சாப்பிட்டு பாருங்க. தண்ணி ஈரத்தண்ணை ஒன்றுமே இருக்காது, இந்த உறுதி உறுதியாக இருக்கும். இல்லை ஓகே பாய். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து கொண்டாந்து எப்படி கொண்டு பாய் பாய்.